Hello friends, welcome to Kitchen2Plate. நைட்டு தூங்க போகும்போது என் பொண்ணு சொல்கிறா, அம்மா நாளைக்கு காலையில் பாயசம் மட்டும் பண்ணி கொடுத்துருமா ஸ்கூலுக்குன்னு. உன்னை கலப்புறதே பெரிய விஷயம், இல்லை நான் உனக்கு பாயசம் வேறு பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே போய் கொஞ்சம் பாதாம் பிசினையும் வீட்டில் இருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற போட்டுட்டு வந்துட்டேன். காலையில் எழுந்து ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு தேங்காய் பாலை செப்பரேட் பண்ணுறதுக்கு வடிகட்டியில் போட்டு தேங்காய் பாலை பிரித்து எடுத்துட்டேன். தேங்காய் பால் குளிர்ச்சியும் கூட, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி தேங்காய் பாலில். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஊற வச்ச பாதாம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், 4 முந்திரி, 2 அக்ரூட் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஒரு ஏலக்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. பாயசத்துக்கு இனிப்பு இல்லாமல் கொடுத்து அனுப்ப முடியுமா? அதனால் வெள்ளை சர்க்கரையை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது பாயசம் மாதிரி இருக்கும், வந்து கம்ப்ளைண்டும் சொல்ல மாட்டாங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாமியும் பிஸ்தாவையும் துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கிட்டிம்மா, இந்த பாட்டில் ஃபுல்லாக பாயசம் கேட்டியே. கேஸ் பக்கம் போகாமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.